السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 61 பாடங்கள் முடிந்து 62வது பாடத்தை இன்று துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மதஹை என்னும் தம்முடைய ஃபேலான நிஅம வ பி'ஸ அதோடைய பாடங்களை நாம் கடந்த பாடங்களில் பார்த்தோம். அதோடைய ஃபாயில்கள் எப்படி வரும், இன்னும் அதோடைய மக்சூஸ் எப்படி வரும், அதோடைய i'ராப்கள் எப்படி வரும் என்று அதோடைய எல்லா பாடத்தின் தெளிவுகளையும், உதாரணங்களுடனும், ஆய்வையும், காயிதாக்களையும் என அனைத்தையும் நாம் பார்த்தோம். கடந்த பாடத்தில் முதல் பயிற்சியை நாம் பார்த்து முடித்திருந்தோம். வாருங்கள், இன்ற பாடத்தில் அந்த பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம். முதலில் சொன்னது போல் இந்த பயிற்சிகள் எல்லாம் இந்த சட்டங்களை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு மிகவும் பயன்படும். அதனால் தொடர்ந்து பயிற்சிகளை கவனித்து அந்த பாடங்களை நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் போவோம். அதே போல் இங்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவாவில் கிதாபில் நிஅம, பி'ஸ, ஸாஅ, ஹப்பதா என்ற 4 வார்த்தைகள் வந்திருக்கும். இங்கே ஸாஅ என்ற வார்த்தை வரவில்லை. காரணம், ஸாஅ என்ற வார்த்தை பெரும்பாலும் மெதஹ் தம்மை தாண்டி மற்ற சாதாரண ஒரு ஃபேனாகவும் பயன்படுத்துவார்கள். ஆனால் நிஅம, பி'ஸ, ஹப்பதா என்பது நிஅம ஃபேல் மதுஹ் தம்முக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் இந்த நஹ்வுல் வாலீஹ் இந்த சானவியா ஜுஸ்உல் அவ்வலின் இந்த கிதாபில் அது மதுஹ தம்முக்கு மட்டும் உரித்தான இந்த 3 செயல்களை மட்டும் இங்கு குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால்தான் ஸாஅ என்ற வார்த்தையை இந்த கிதாபில் நாம் பார்க்கவில்லை. இந்த 3ஐயும் மட்டும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனென்றால் அதில்தான் இந்த எல்லா சட்டமும் வரும். ஜாமிதாகவும், அதேபோல் ஃபாயில் 4 வகையாக வருவதும், அதேபோல் மக்சூஸ் வருவதும், இதுவெல்லாம் எப்பொழுதும் நிஅம, பி'ஸ, ஹப்பதாவுக்கு இப்படிதான் வரும். இங்கே படித்த சட்டங்கள் தான். ஆனால் ஸாஅ இருக்கிறது அல்லவா, அது ஒரு சாதாரண ஃபேலாகவும் பயன்படுத்துவர். அதனால் சில சமயம் மதஹு தம்முடைய ஃபேலாகவும் அதை பயன்படுத்துவார்கள். ஆகவேதான் அவ்வாறு 2 நிலைமையும் அதற்கு இருப்பதால் தான் அதை இங்கு பயன்படுத்தவில்லை. இதற்கென்று மதஹு தம்மை மட்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த நிஅம, பி'ஸ, ஹப்பதாவை மட்டும் இங்கே கூறியுள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், இந்த தம்ரீன்கள் அனைத்தும் அந்த நிஅம, பி'ஸ, ஹப்பதாவுக்குரிய ஒரு தம்ரீனாகவே நமக்கு அமைந்துள்ளது. இதில் உள்ள கவிதைகள் எல்லாம் நம்ம கவிதையின் புலன்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தான். அதேபோல் ஏராபு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியையும், ஏராப் மிக மிக முக்கியம். அந்த பயிற்சியை என்ன செய்யுங்கள், தொடர்ந்து கவனித்து வாருங்கள். பார்ப்போம். 5வது தம்ரீன் பாருங்க. இஜ்அல் குல்ல கலிமத்தின் மிம்மா யஅதி ஃபாயிலன் லிநிஅம வ பி'ஸ. பின்வரக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ ஆக்கு ஃபாயிலன் ஃபாயிலாக்க ஆக்கு. மிம்மா யஅதி பின்வரக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு வார்த்தையை நீ என்ன செய், ஃபாயிலாக்க ஆக்கு. நிஅமவுக்கோ அவ் பி'ஸவிற்கோ என்ன செய், ஃபாயிலாக ஆக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணுமா, ஃபாயிலாக ஆக்கணும். இது 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 ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும், பின் வரக்கூடிய ஒன்றிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும், ஃபாயிலா ஆக்கணும். நிஅம, பி'ஸக்கு வாருங்கள், ஃபாயிலா ஆக்குவோமா. வாருங்க, இங்க பாருங்க. 5வது தம்ரீனுடைய பதில பாருங்க. மா யுஅத்தி இல ஷர்ரி அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு என்ன செய்ய போறோம், அது ஃபாயிலா நிஅமவுக்கு இல்லாட்டி பி'ஸவுக்கு ஃபாயிலா வச்சு எழுத சொன்னாங்கல்ல. பாருங்க, பி'ஸ மா யுஅத்தி இல ஷர்ரி அல் கதிபு. தீங்கின் பக்கம் நிறைவேற்றுமே அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது. இப்ப தீங்கின் பக்கம் உன்னை கொண்டு செல்லுமே அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது. அது எது, அல் கதிபு. அந்த தீங்கின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அந்த கெட்டது எது, அல் கதிபு, பொய்யாக இருக்கும். அல் முத்தியக்கு என்ன செய்ய போறோம்,
அது நேமக்கு ஃபாயிலா வச்சு எழுதணும். இங்க மாயு அத்தின ஷர்ரிய பேசோக்கு ஃபாயிலா வச்சு எழுதிட்டோம். அல்முத்தி அந்த வழிபடுபவன் நல்லவன் ஆகிவிட்டான். அந்த நல்ல வழிபடுபவன் ஆகிறவன் முக்மீனாக இருப்பான். அடுத்து உம்முல் கபாயிர ஃபாயிலா வைக்க போறோம். பிஸ உம்முல் கபாயிரி பெரும்பாவங்களின் தாய் கெட்டதாகிவிட்டது. பெரும்பாவங்களுக்கெல்லாம் தாய் எது உம்முன்னு எது சொல்லுவாங்கன்னா அந்த கெட்ட பெரும்பாவங்களின் தாய் ஆகிறது அல்ஹம்ரு மதுவாக இருக்கும். அப்ப அதுதான் தாய். அதாவது தாய்னா எல்லாத்துக்கும் தலைமையே அதுதான். சரியா? அந்த கெட்ட பெரும்பாவங்களின் தாய் எது? அல்ஹம்ரு மதுவாக இருக்கும். அடுத்து பாருங்க. முன்கீத். அப்ப முன்கீதுல் மருளா முன்கீதுல் மருளாவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? உதாரணம் சொல்ல போறோம். நேம முன்கீதுல் மருளா அல் அதிப்பா நோயாளிகளை காப்பாற்றுபவர்கள் நல்லவராகிவிட்டார்கள். நோயாளிகளை காப்பாற்றுபவர்கள் நல்லவராகிவிட்டார்கள். அந்த நல்ல நோயை காப்பாற்றுபவர்கள் யார்? அல் அதிப்பா மருத்துவர்களாக இருப்பார்கள். பிஸல் ஆருன் நிஃபாகு அந்த இழிவானது கெட்டதாகிவிட்டது. ஆறுனா இழிவானது, குறையானது, அது கெட்டதாகிவிட்டது. அந்த கெட்ட இழிவானதாகிறது அந்நிஃபாகு நயவஞ்சகமாக இருக்கும். அடுத்து பாருங்க. இப்ப ஆறுக்கு பேசாவுக்கு ஃபாயிலா வச்சு எழுதியிருக்கோம். முன்கிதுல் மாதிரிலாம் என்னவா இருக்கு? இங்க ஃபாயிலா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க கடைசியா மா துந்திஜு அருளோ மிஸ்ர இதுக்கு என்ன செய்ய போறோம்? இது ஃபாயிலா வச்சு எழுத போறோம். நேம மா துந்திஜு அருளோ மிஸ்ர. அப்ப மிஸ்ருடைய நிலம், எகிப்தின் நிலம் உற்பத்தி செய்யும் ஒன்று நல்லதாகிவிட்டது. அப்ப அந்த நல்ல உற்பத்தி செய்வதாகிறது அல் குத்துனு பருத்தியாக இருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் பேசாவுக்கு ஃபாயிலாகவோ இல்லாட்டி நேமாவுக்கோ ஃபாயிலா வச்சு என்ன செஞ்சிட்டோம்? அவங்க கொடுத்த வார்த்தைகளை வச்சு அமைச்சிட்டோம். வாருங்கள் அடுத்த தம்பீனை பார்ப்போமா? இப்ப ஆறாவது தம்பீனை பாருங்க. கவ்வின் உருவாக்கு அர்பா ஜுமலின் 4 வாசகங்களை உருவாக்கு தஸ்தமிலு அலா நேமின் மீது உள்ளடக்கி இருக்குமே. ம இஸ்திஃபாயி அஹ்வாலில் ஃபாயிலி ஃபாயிலுடைய நிலைமைகள் அனைத்தையும் முழுமையாக்குவதுடன் அப்ப ஃபாயிலுடைய நிலைமைகள் அனைத்தையும் முழுமையாக்குவதுடன் நேமின் மீது உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 4 வாசகங்களை உருவாக்கு. இப்ப எல்லா நிலைமைகள் ஃபாயில் 4 நிலைமையில வரணும்ல, அந்த 4 நிலைமையும் முழுமையாக்கி இருக்கணும். சரியா? அந்த மாதிரி நிலைமையின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஜும்லா 4 ஜும்லா நேம வரணும். அதுக்கு 4 வகையான ஃபாயில் வரணும். டோவின் அர்பா ஜுமலின் 4 வாசகங்களை உருவாக்கு. 2வது கொஸ்டின் இது. சரியா? தஸ்தமிலு அலா பேசன் மீது உள் உள்ளடக்கி இருக்குமே, பொதிந்திருக்குமே அத்தகைய 4 வாசகங்கள். அப்ப 4 வாசகங்கள் அதுல பேச இருக்கணும். இஸ்திஃபாயி அஹ்வாலில் ஃபாயிலி அந்த ஃபாயிலுடைய நிலைமைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாக்குவதுடன் இப்போ முழுமையாக்குவதுடன் அதற்கு 4 வகையான ஃபாயில் சொல்லியிருக்கோம்ல, அதை அனைத்தையும் முழுமையாக்குவதுடன் பேசான் மீது பொதிந்திருக்குமே அத்தகைய 4 வாசகங்களை உருவாக்கு. இதுல 4 வாசகம், இதுல 4 வாசகம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், படிச்சிட்டோம். வாருங்கள் அதனுடைய 4 வாசகங்கள், அதுக்கு ஒரு 4 வாசகம், இதுக்கு ஒரு 4 வாசகங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம்? உருவாக்கிறோம். நிஅமல் கலாமு அந்த பேச்சு நல்லதாகிவிட்டது. இந்த நல்ல பேச்சாகிறது அசிதுக்கு உண்மையாக இருக்கும். நிஅம கலாமன் பேச்சால் அது நல்லதாகிவிட்டது. அது நல்ல பேச்சாகிறது அசிதுக்கு உண்மையாக இருக்கும். நிஅம கலாமுல் மகி அந்த மனிதனுடைய பேச்சு நல்லதாகிவிட்டது. அந்த மனிதனின் நல்ல பேச்சாகிறது அசிதுக்கு உண்மையாக இருக்கும். நிஅம மாயத்த கல்லமு பிஹில் மர்ஹு ஒரு மனிதன் எதை கொண்டு பேசுவானோ அது நல்லதாகிவிட்டது. அந்த பேசக்கூடிய நல்லதாகிறது அசிதுக்கு உண்மையாக இருக்கும். இப்ப 4மே பாருங்க. அலிஃப்லாம கொண்டு ஒரு ஃபாயில் வந்துருச்சா, தமீஸ கொண்டு ஒரு ஃபாயில் வந்துருச்சா, அப்ப அலிஃப்லாம் முலாஃப் இலைஹியா ஒரு ஃபாயில் வந்துருச்சா, மா ஃபாயில வச்சு ஒரு உதாரணம் சொல்லியாச்சு. அப்ப 4 வாசகங்கள். அடுத்து பேசவுக்கு அதே மாதிரி பாருங்க. பேசல் கலாமு அல் கதிபு அந்த பேச்சு கெட்டதாகிவிட்டது. அந்த கெட்ட பேச்சாகிறது அல் கதிபு பொய்யாக இருக்கும். பேச கலாமன் பேச்சால் அது கெட்டதாகிவிட்டது. அல் கதிபு இந்த பேச்சால் கெட்டதாகிறது அல் கதிபு பொய்யாக இருக்கும். பேசா கலாமுல் மர்இ அந்த மனிதனுடைய பேச்சு கெட்டதாகிவிட்டது. அந்த கெட்ட மனிதனுடைய பேச்சாகிறது அல் கதிபு பொய்யாக இருக்கும்.
பிக்ஸமாயத்துக்கு அல்லமுபிகில் மர்ஹூ, ஒரு மனிதன் எதை கொண்டு பேசுவானோ அந்த ஒன்று கெட்டதாகி விட்டது. அப்ப அவன் அதை கொண்டு பேசும் அந்த கெட்டது என்பதாகிறது அதுக்கு இது பொய்யாக இருக்கும். இப்ப 4 வாசகம் இதுல பேச 4 வகையான ஃபாயில் வந்துருச்சு. அலிஃப்லாம கொண்டும் தமீஸ் வந்து லமீர் முஸ்தத்திரு, அதே போல முலாஃபிலிஹி அலிஃப்லாம் மா ஃபாயிலா வரக்கூடியதுக்கு 4 உதாரணம் சொல்லியாச்சு. இப்ப இறுதியாக வாருங்கள், கடைசி தம்ரீனை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். என்ன தம்ரீன்? 7வது தம்ரீன். இஸ்ரஹில் பைத்தல் ஆத்திய, பின்வரக்கூடிய கவிதையை விவரி. ஷரஹன் மூஜஸன், சுருக்கமான விவரிப்பாக விவரி. ரொம்ப பெருசான விவரிக்க வேணாம், சுருக்கமாக்கப்பட்ட விவரிப்பாக நீ அந்த பின்வரக்கூடிய கவிதையை விவரி. சும்மா அறிவு, பிறகு அதுக்கு ஏறாப் கொடு. அப்ப சுருக்கமா விவரிச்சதுல ரொம்ப ஈஸி தான். உதவி செய்யணும். காலத்தில் தேவையின் பொழுது ஒரு நண்பன் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அவன் தான் நல்ல நண்பன். அப்படி காலத்தில் தேவை இருக்கும் பொழுது உதவி செய்யாட்டி அவன் என்ன கிடையாது? நல்ல நண்பன் கிடையாது. சரியா? அதான் இங்க சொல்றாங்க. இப்ப நியம சதீகுல் மரி, அந்த மனிதனுடைய நண்பன் நல்லவனாகி விட்டான். நல்ல நண்பனாகிறவன் மண் காண அவனகு, அவனுக்கு உதவி செய்பவனாக யார் இருக்கிறானோ அவனாக இருப்பான். அவனுக்கு உதவி செய்பவனாக யார் ஆகியிருக்கிறானோ அவனாக இருப்பான். அவன் தான் நல்ல நண்பன், உதவி செய்பவனாக இருப்பான். மனிதனால் அவன் கெட்டவனாகி விட்டான். மண், அந்த கெட்ட மனிதன் யார்? மண் லா யுஈனு அலா தஹ்ரி, சிரமத்தின் சமயத்தில் கஷ்டத்தின் சமயத்தில் உதவ மாட்டானே, யார் உதவ மாட்டானோ அவனாக இருப்பான். அப்ப தஹர்னா காலம் சொல்லுவாங்க, இங்க வந்து சிரமம். சரியா? இப்ப சிரமத்தின் சமயத்தில் உதவ மாட்டானே அந்த ஒருவன் தான் மனிதனும் கெட்டவனாகி விட்டான். இப்போ வாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்வோம்? யாராவது சொல்லிடுவோமா? பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப நியமல் இருந்து ஆரம்பிக்கிறோம். பிஹஸ்பி மா கபலஹா, அதற்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனித்தை கொண்டு யாராவது பெறும். இப்போ ஃபாவுக்கு, அந்த கவிதையில அந்த ஃபாவுக்கு நம்ம யாராவது சொல்லவே இல்லை. ஏன்னா ஃபா நிறைய வகை இருக்கிறது. இங்க எந்த வகைன்னு நமக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி உள்ள கவிதையை பார்த்தாதான் இது எந்த வகைன்னு நம்ம சொல்ல முடியும். சரி, அதனால அந்த கவிதைக்கு இந்த ஃபாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு அதுக்கு ஏறா போறோம். இப்போ ஃபாவுக்கு முன்னாடி என்ன கவிதை இருக்கோ அதை கவனிச்சு இதுக்கு ஏறா போறோம். இப்ப நியாம ஃபிஅலுன் மாதின் ஜாமிதுன் மப்னியுன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னியாக்கப்பட்டது. மா தானே, இது ஃபதஹின் மப்னி எதன் மீது? ஃபதஹின் மீது மப்னி. இப்போ ஃபதஹின் மீது மப்னியாக்கப்பட்டது ஜாமிது, சர்ஃபு வராது, மாதியான ஃபிஅல். இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, சதீகு ஃபாயிலுன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில் ஆகும். ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரும். இப்போ அலாமத்து ரஃபஇஹி அல்லம்மத்து ظاهرத்து, அதனுடைய ரஃபாயின் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத் ஆகும். இந்த இருக்குல்ல, இந்த லம்மத்து தான் அந்த ரஃபாவுடைய அடையாளம். முகுவ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது முலாஃபாக இருக்கிறது. இப்போ முலாஃபிலேஹி பின்னாடி வருது அல் மர்ஹி, இதுதான் என்னது? முலாஃபிலேஹி. முலாஃபுன் இலேஹி, இது முலாஃபிலேஹி ஆகும். மஜ்ரூரும், இன்னும் மஜ்ரூர் ஆகும். முலாஃபிலேஹிக்கு மஜ்ரூர் தானே, ஜர்ரு தானே சட்டம். இப்போ மஜ்ரூர் வாலாமத்து ஜர்ரிஹி, அதோடைய ஜர்ருடைய அடையாளம் ஆகிறது இந்த என்னது? கஸ்ரா தானே, இந்த இருக்குல்ல, அதான் அல் கஸ்ரத்து வாஹிரா, வெளிப்படையான கஸ்ராவாக இருக்கும். அடுத்து மண் வந்துச்சு. இது இஸ்மு மௌசூலின் மபுனியுன், மௌசூலுடைய இஸ்மாகும். அதே போல் மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாக்கப்பட்டது. இங்கு சுக்கூன் வரும். சரி, மபுனின்னா நம்ம பல தடவை சொல்லிட்டோம். முன்னாடி யாராவது வந்தால் இது மாறவே மாறாது. ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரின் லி முபுத்ததஇன் மஹ்தூஃபின் உஜூபன், அவசியமான முறையில் போக்கப்பட்ட முத்தாவிற்கு ஹபராக வரக்கூடிய ரஃபாவுடைய இடத்திலே இருக்கிறது. தகுதிருஹான், முத்தாவுடைய உள்ரங்கமாகிறது அல் மம்தூஹு, இந்த புகழப்பட்டவன் ஆகிறவன் அப்படின்னு. அந்த முபத்ததா எப்படி இருக்கும்? இந்த புகழப்பட்டவன் ஆகிறவன் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கும். சரியா? ஒயஜூசு, இன்னும் கூடும் ஐயக்கூன ஃபி மஹல்லி ரஃபஇ, ஃபி மஹல்லி ரஃபஇன் முபத்ததஇன் முஅஃஹரின், பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவான ரஃபாவுடைய இடத்திலே ஆகுவதும் கூடும். அப்போ முபத்ததா முஅஃஹர் அப்படின்னு என்ன செய்யலாம்? மண்ணுக்கு நம்ம மேல சொன்ன 3 யாரா படிச்சோம். ஒண்ணு இத ஹபராக்கிட்டு முபத்ததா போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இல்லாட்டி இது முபத்ததா மோசர், அந்த முன்னாடி போன நியமம் இருக்குல்ல, நியம சதீகுல் மர்ஹின்றது ஹபரு முகத்தம் ஆயிரும். சரியா? அப்ப இது முபத்ததா மொஹர் என்பதின் பிரகாரம் ரஃபாவுடைய இடத்திலே ஆகுவதும் கூடும். இன்னும் மஃசூசும் பில் மதஹி, இன்னும் அந்த முபத்ததாவாகிறது
மதஹை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ முபத்ததா எது? மதஹை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட மண்கான அவுனகு இதானே. நல்ல நண்பன் யாரு? அவனுக்கு உதவி செய்வானே அவனாக இருக்கிறான். அப்ப உதவி செய்பவன் தானே நல்லவன். அப்ப இதான மக்சூஸ். அப்ப இந்த மக்சூசும் பில் மதகு தான் முத்ததாவாகும். ஒரு ஜும்லத்து நியம சதீகுல் மர்இ. நியம சதீகுல் மர்இன் முன்னாடி போச்சுல. நியம சதீகுல் மர்இ. நியம சதீகுல் மர்இ என்ற வாசகமாகிறது ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரின் முகத்தமின். முற்படுத்தப்பட்ட ஹபராக ரஃபோடைய இடத்துல இருக்கிறது. அப்ப முற்படுத்தப்பட்டிருக்கு. ஹபர் என்ன செய்யப்பட்டிருக்கு? முற்படுத்தப்பட்டிருக்கு. ஆஹ் முபத்ததா பிற்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படின்ற அந்த காயிதா சட்டம் எல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டோம். கான கான என்னது? ஃபேலுன் மாதின் நாகிசுன் நாசிஃபுன் மபுனியுன் அல் ஃபத்ஹி. மாதியான ஃபேல். ஓகே. நாகிஸ். நாகிஸ்னா அதுக்கு என்ன வரணும்? இஸ்முக்கான ஹபருக்கான ரெண்டும் வரணும். வெறும் என்ன செய்யாது? பரிபூர்ணமாகாது. சென்டென்ஸ் என்னவாகாது? வாசகம் வெறும் ஃபாயிலை கொண்டு பரிபூர்ணமாகாத. எல்லாத்துக்கும் ஹபர் இருந்தால்தான் பரிபூர்ணமாகுமே. அத்தகைய ஃபேலுக்கு நாக்கிஸான ஃபேலுக்கு நம்ம படிச்சிருப்போம். நாசிஹுன் இதுவும் இது முபத்ததா ஹபருடைய சட்டத்தையே மாற்றக்கூடியது. அந்த சட்டத்தை நீக்கக்கூடியது. இப்ப ஜெயிதுன் ஆலிமுன். ஜெயிதாகிறவன் ஆலிமாக இருக்கிறான். அதே காண நுழைஞ்சிச்சுன்னா சட்டத்தை நீக்கிடும். மூத்தா ஹபருடைய சட்டத்தை காண ஜெயிதுன் ஆலிமன் அப்படின்னு படிச்சிடும். அப்ப மூத்தா ஹபருடைய சட்டத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. மபுனியும் அல் ஃபத்தஹி. ஃபத்தஹின் மீது மபுனியாக இருக்கிறது. இப்ப காண தான் எப்பவும் படிப்போம். அது என்ன ஆகாது, மாறாது. மாலினாவே ஃபத்தா மபுனி தான். சரியா? அப்ப இது மபுனியா இருக்கும். இஸ்முஹா இன்னும் காணவுடைய இஸ்மாகிறது லமீருன் முஸ்தத்திரும். உள்ள இருக்கக்கூடிய லமீர் ஆகும். இதுக்குள்ள இருக்க லமீர். தகதீருஹு அதனுடைய தகதீர் ஆகிறது. அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது. அந்த இஸ்முடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவாவாக இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய லமீர்னாங்களே அது லமீர் எப்படி இருக்கும்? இப்படி ஹுவான்னு இருக்கும். சரியா? அவுனஹுன்றது என்னது? ஹபரு கான. சானவுடைய ஹபர். இப்ப இஸ்மு உள்ள போயிருச்சுல, ஹபரு வெளியே வந்திருக்கு. சரியா? மன்சூபுன் அது நசவு செய்யப்பட்டதா இருக்கு. இந்த இருக்கா அலாமத்து நசபிஹி அதனுடைய நசபுடைய அடையாளமாகிறது அல் ஃபத்ஹா பாஹிரா. அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஃபத்ஹாவாகும். இந்த இருக்குல்ல அவுன இதுதான் என்னது? அதோடைய ஃபத்ஹா வெளிப்படையாக இருக்கிறது. ஏன்னா நசபு செய்யணும். ஹபருக்கானக்கு என்ன செய்யணும்? நசபு செய்யணும். அதான் நசபு வந்திருக்கு. இப்ப இந்த ஹூ வந்திருக்குல்ல வல் ஹா. இந்த ஹாவாகிறது லமீருன் லமீராகும். மபுனியுன் அல லம்மி லம்மின் மீது மபுனியாகும். ஹூ தானே படிச்சோம். லம்மின் மீது மபுனி. ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி. முலாஃப் இலைஹியான ஜர்ருடைய இடத்திலே இருக்கிறது. ஜர்ருடைய இடத்துல இருக்கு. ஏன் இது முலாஃப் இலைஹியா இருக்கு? ஒரு ஜும்லத்து. இந்த ஜும்லான்னு என்ன சொல்றாங்கன்னா கான அதனுடைய இஸ்மா அதனுடைய ஹபர் அதை மூன்றும் சேர்த்து வரக்கூடிய இந்த வாசகம் என்பது மௌசூலுடைய சிலான்னு சொல்ல போறாங்க. சரியா? அதான் இப்ப படிக்க போறோம். பாருங்க. அவள் ஜும்லத்து இந்த ஜும்லாவாகிறது மின் கான வ இஸ்மிஹா வ ஹபரிஹா. இது வந்து மின் வந்து தபீனு. இப்ப கானவும் அதோடைய இஸ்மும் அதோடைய ஹபரிலிருந்தும் உள்ள அந்த ஜும்லாவாகிறது சிலத்துல் மௌசூலி மௌசூலுடைய சிலாவாகும். மௌசூல் மேல போச்சுல மண்ணு தான் மௌசூல்னு பார்த்தோம்ல அந்த மண்ணுடைய சிலாவாகும். இந்த இஸ்மு ஹபரு எல்லாமே சேர்த்து அந்த மௌசூலுடைய சிலாவாகும். லா மஹல்ல லஹா மினல் ஆராபி. சிலாவிற்கென்று எந்த ஒரு சட்டமும் இல்லை. ஏராபில் இருந்து அந்த சிலாவுக்கு எந்த ஒரு இடமுமே இல்லை. அப்ப சிலாவுக்கு இந்த ஏராம் நசபு செய்யணும், ஜர்ரு செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு இடமும் இதுக்கு இல்லை. சரியா? அப்ப வாவுன்றது அல் ஆத்திஃபத்துன் ஆத்திஃபு வாவ் தான். இது ஆத்திஃபாவாகும். பிக்ஸ என்பது ஃபேலுன் மாலின் ஜாமிதுன் மபுனியுன் அல் ஃபத்ஹி. ஜாமிதான ஃபேல் சர்ஃப் எடுக்க முடியாது. மாலியான ஃபேல் இன்னும் ஃபத்ஹின் மீது மபுனி. பிக்ஸ இப்ப கடைசியில ஃபத்ஹ தான் வரும். எப்பவுமே மாறாது. வல் ஃபாயிலு லமீருன் முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். ஃபாயில் எது? உள்ள மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தகதீருஹு அதனுடைய ஃபாயிலுடைய உள்ரங்கமாகிறது ஹுவாவாக இருக்கும். இதுக்குள்ள எப்படி இருக்கும்? ஹுவான்னு இருக்கும். சரியா? அப்ப இம்ரஹன் இது நமக்கு தெரியும். உள்ளுக்குள்ள போயிட்டாவே நம்ம பலதரம் பார்த்துட்டோம். வெளிப்படையில என்னது? நக்கீராவுடன் தமீஸாக அதை விளக்கணும்னு சொன்னோம்ல. அப்ப இம்ரான்றது என்னது? தமீசுன் தமீஸாக விவரிக்கக்கூடியதா இருக்கும். மன்சூபுன் நசபு செய்யப்பட்டிருக்கு. தமீஸுக்கு எப்பவுமே நசபு தான் வரும். சரியா? அப்ப விவரிக்கக்கூடிய தமீஸாக இருக்கிறது. நசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அலாமத்து நசபிஹி இன்னும் அதோடைய நசபுடைய அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து பாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். அப்ப இதுக்கு ரெண்டு நசபு தானே வந்திருக்கு.
அப்ப அது வெளிப்படையான ஃபத்ஹா தான். அடுத்து பாருங்க, மண்ன்றது மேல சொன்ன மண்ணுடைய அதே தர்கீபு பாருங்க கொஞ்சம். இஸ்மு மௌசூலின், மௌசூலுடைய இஸ்ம் இது. மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாகும். மண், சரியா? மபுனி அது சுக்கூனின் மீது மபுனியாகும். ஃபி மஹல்லி ரஃபஇன் ஹபரின் லி முபத்ததஇன் மஹதூஃபின் வுஜூபன். அவசியமான முறையில் போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு சபராக உள்ள ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்போ போக்கப்பட்ட முபத்ததாவிற்கு இது சபர்னு சொல்லலாம், சரியா? அப்ப போக்கப்பட்ட முபத்ததா எது? தக்தீரு, அந்த முபத்ததாவுடைய உள்ரங்கம் ஆகிறது அல் மதுமுமு, இந்த இகழப்பட்டவன் ஆகிறவன் யார் உதவி செய்ய மாட்டானோ அவனாக இருக்கிறான் அப்படின்னு, அவனாக இருக்கிறான் அப்படின்னு சபரா இதுக்கு அர்த்தம் வைக்கணும், சரியா? அப்படியே போக்கப்பட்ட முபத்ததா சபர்ன்னு இதுக்கு ரஃபா செய்யலாம். இல்லாட்டி வைஜூசு அன் யகூன ஃபி மஹல்லி ரஃபஇன் முபத்ததஇன் முஅக்கரின், பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக ரஃபாவுடைய இடத்திலே ஆகுவதும் கூடும். அப்ப இது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. அப்ப இதுக்கு முபத்ததாவை அர்த்தம் வைக்கணும். யார் உதவி செய்ய மாட்டானோ அவனாகிறவன் மனிதனால் கெட்டவனாகி விட்டான். பிஸ இம்ரான் முன்னாடி போயிடுச்சுல, அதை சபர் ஆக்கிடணும். உதவி செய்ய மாட்டானோ அவனாகிறவன் மனிதனால் கெட்டவனாகி விட்டான். அப்ப சபர் முகத்தம், முபத்ததா முஅக்கர். இப்போ முபத்ததா முஅக்கரின் படி ரஃபா வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அந்த பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாகிறது மக்சூசும் பில் மதஹி, மதஹி கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மக்சூசும் பி தம்முன்னு வரணும். ஏன்னா மல்லா யுஐன்னு எதை குறிக்குது? தம்ம தானே. இப்போ மக்சூசு பி தம், இதிலே கொண்டு குறிப்பாக்கப்பட்டதான் இது முபத்ததாவாகும். இப்போ முபத்ததாவாகிறது இழிவை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். இப்போ மல்லா யுஐன்னு தானே அது மக்சூசு. ஜும்லத்து பிஎஸ இம்ரான், பிஎஸ இம்ரான் என்ற வாசகமாகிறது ஃபி மஹல்லி ரஃபாயின் ஹபரின் முகத்தமின், முற்படுத்தப்பட்ட ஹபரான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்போ மல்லா யுஐன்னு முபத்ததா ஆக்கிட்டா பிஎஸ இம்ரான்றது ஹபரே முகத்தம் ஆகிடும். இது முபத்ததா முஅக்கர் ஆயிடும், சரியா? அடுத்து வந்து லா என்னது? நாஃபியத்து, நஃபி செய்யக்கூடாது, இல்லைன்னு அர்த்தம் கொடுக்கும். மப்னியத்து நல்ல சுக்கூனி, அலிஃப் வந்துட்டாவே சுக்கூன் தான். அப்ப சுக்கூன் மீது மபுனி ஆகும். அப்ப ஏராப் வந்தா ஆமில் வந்தா அது மாறாது. அடுத்து பாருங்க, யுஈனு, யுஈனுன்றது ஃபிஅலுன் முலாரிஉன் மர்ஃபூஉன், செய்யப்பட்ட முன்னாடியான ஃபஅல் ஆகும் யுஈனு, சரியா? அலாமத்து ரஃபஇஹி, அதனுடைய ரஃபாவுடைய அடையாளமாகிறது. அந்த ஃபேலுடைய ரஃபாவுடைய அடையாளம் என்ன? லம்மு தானே. லம்மத்து லாஹிரத்து, வெளிப்படையாக உள்ள லம் ஆகுது. யுஈனு ஃபாயிலு, இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்ததிருன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். உள்ள மறைந்திருக்கக்கூடிய லமீர் தான் ஃபாயில் ஆகும். தக்தீருஹு, இந்த ஃபாயிலுடைய உள்ரங்கமாகிறது ஹுவ. என்ன எதுவாக இருக்கும்? ஹுவ. இந்த மறைந்த லமீர் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? ஹுவன் உள்ளத்துள்ள இருக்கு. அலா ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய எழுத்து நமக்கு தெரியும். மபுனியும் நல்ல சுக்கூன், சுக்கூனின் மீது மபுனி. ஏன்னா அலான்னு படிக்கிறோம், கடைசியில் அலிஃப் வந்துட்டாவே அங்க சுக்கூன் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது மபுனி தான், மாறாது. அதுக்கு தஹ்ரீன் படிச்சோம்ல, இஸ்முன் மஜ்ரூரும், ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மு. இப்போ ஜார் வந்துச்சுன்னா பின்னாடி என்ன வரும்? மஜ்ரூர் தானே. இப்போ அலாமத்து ஜர்ரிஹி, அதோடைய ஜர்ருடைய அடையாளமாகிறது தஹ்ரி. தஹ்ரி தான் கஸ்ரத்து வாஹிரா, வெளிப்படையாக அது கஸ்ரத்து வாஹிரத்து. இப்போ அதோடைய ஜர்ருடைய அடையாளமாகிறது வெளிப்படையாக இருக்கக்கூடிய கசுராக இருக்கும். இப்போ ஜும்லத்து லா யுஈனு அல தஹ்ரி, லா யுஈனு அல தஹ்ரி என்ற வாசகமாகிறது சிலத்துல் மௌசூலி, மண் என்ற அந்த மௌசூலின் சிலாவாகும். லா மஹல்லலஹா, அந்த சிலாவுக்கு இல்லை ஏராபிலிருந்து எந்த ஒரு இடமும் இல்லை. சிலாவுக்கு என்ன இல்லை? அந்த ஏராபிலிருந்து எந்த இடமும் அது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், இதோட இந்த பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து புது பாடத்தை அடுத்த பாடத்திலிருந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.